நேற்று இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி ஒன்று இடம்பெற்றிருந்தது கொழும்பு மராசா மைதானத்தில். அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த போட்டியில் இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆடி 17 ஓவர்களுக்கு 133 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. இரண்டாவது துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி 5 ஓவர்கள் இருந்தபோது மழை மீண்டும் குறுக்கிட்டிருந்தது. அப்போது அவங்க 125 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. இன்னும் வெற்றிக்கு 9 ஓட்டங்கள் தான் தேவைப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் டக்வர்த் லூயிஸ் முறையில் இங்கிலாந்து அணி 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தோல்வி இலங்கை அணி பெற்றுக்கொண்ட இங்கிலாந்து அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 9வது தொடர்ச்சியான தோல்வியாக காணப்படுது. இலங்கை ஒரு காலத்தில் இலங்கை அணி இலங்கையோடு விளையாடும் போது எந்த ஒரு மனநிலைமையில இருந்திருக்கும். இலங்கை அணி இங்கிலாந்து அணியிடம் எல்லா வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இலங்கை அணி ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருந்துச்சு. இந்த காலப்பகுதியில் இலங்கை அணியை எந்த அணி வந்தாலும் இலகுவாக வெற்றி பெறக்கூடிய அளவில் இலங்கை அணி தற்போது மிக மிக மோசமாக காணப்படுகிறது. இலங்கை அணி சார்பாக இலங்கை அணி ரசிகராக எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. இருப்பினும் நாங்கள் இலங்கை அணி ரசிகர்கள் தான். அதற்காக வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண போவதில்லை. நாங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் நாங்கள் இலங்கை அணி ரசிகர்கள் தான்.